ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு போகிற ஒரு இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு பகவதி அம்மன் கோயில். அங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், அங்கே தூக்க திருவிழா இருக்குது. இது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம், தமிழ் வருடம் பங்குனி மாதத்தில் இந்த கோயிலில் தூக்க திருவிழா நடத்துகிறாங்க. ஸோ நம்ம அதை பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சரியா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். போவோம். கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயில் களியக்கொலையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் கேரளா தமிழ்நாட்டு எல்லைக்கு பகுதியாக இருக்குது. இங்கே தூக்க திருவிழாங்கிறது தமிழ் வருட பங்குனி மாதந்தோறும் நடைபெறும், ஒவ்வொரு ஆண்டுகளும் நடைபெறும். அதுதான் இங்குள்ள தனி சிறப்பு. இந்த கோயிலோட தாய் கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயில் 500 ஆண்டுகள் பழமையானது. திருவிழா நடத்துவதற்காக இந்த பகுதியில் உள்ள கோயிலுக்கு வந்துடுவாங்க. தாய் கோயிலில் போதிய இடவசதி இல்லாததுனால தான் தூக்க நேர்ச்சியை இந்த பகுதியில் வச்சு நடத்துகிறாங்க. இங்கே 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். தூக்க நேர்ச்சைக்காரர்கள் 4வது நாளில் இருந்து விரதம் கடைபிடிக்கணும். அவங்க கோயிலில் கொடுக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். வெளியே எங்கேயும் போகக்கூடாது. கோயிலே தங்கி இவங்க விரதம் எடுத்து தூக்கம் நடத்துவாங்க. கோயிலில் பரணயற்றுங்கிற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த கோயிலில் உள்ள பூஜைகள் எல்லாம் கேரளா கலாச்சாரத்தில் தான் இருக்கும். பழைய காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு இருந்ததால் தான் இங்கே கேரளா பாரம்பரியத்திலேயே இங்கே உள்ள பூஜைகள் நடைபெறுது. அப்புறம் இங்கே எந்த கோயில்லையும் இல்லாத தனி ஸ்பெஷல் இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே 2 தெய்விகள் அமர்ந்திருக்காங்க. இவங்க மக்களுக்கு ஆசி வழங்குறாங்க. இங்கே நீங்கள் பூஜை செய்யணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் 2 தட்டில் பூஜை சாதனம் வாங்கிட்டு போங்க. ஏன்னா இங்கே 2 தேவிகள் அமர்ந்திருக்காங்க. லட்டு அருமை.